இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, பட்டர் சிக்கன், அதுதான் ரெசிபி. என்னென்ன தேவைன்னு அதிலே சொல்லிடுறோம். ஓகே. பேன் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் தனியா, ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 வரமிளகா, பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய், சீரகம் 2 ஸ்பூன், சோம்பும் சேம் 2 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் வரமிளகாவும் ஏலக்காவும் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக கட் பண்ண வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், பட்டர், சிக்கன். அது மேக்னேட் பண்ணணும். மேக்னேட் பண்ணிவிட்டு காட்டு. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான் நமக்கு மஸ்ட்டாக இருக்கும், அதான் டேஸ்ட் கொடுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி. ஸோ அந்த மசாலா போட்டு கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி மேக்னேட் பண்ணால் முடிஞ்சிடும். உங்களுக்கு நான் இந்த சிக்கன் மட்டும் தானே காட்டுறேன், இன்னொரு சிக்கனும் பின்னாடியே வந்துட்டுருக்கு. என்னதுன்னு தெரியுதா? சும்மா கொத்துக்கறி கொஞ்சமாக குட்டியாக, இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் சேம் அந்த மசாலா போட்டு ஒன்லி அந்த மசாலா மட்டும் போட்டு மேக்னேட் பண்ணிக்கலாம். சரிதா? குட்டியாக தான் இருக்குது, பரவாயில்ல. இதுக்கு பெருசாக ஊற வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம அப்படியே செஞ்சிடலாம் உடனே. இல்லை ஊற வச்சு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ஊற வைக்கலை, ஸோ அப்படியே தான் செய்கிறேன். பேன் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு, ஃபைனலாக நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கன் இதில் போட்டுட்டு, அதுவும் நல்லா 2 சிக்கனுமே ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக தக்காளி போட்டு ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டா நமக்கு டிஷ் ஓவர். இப்போ இது கொதித்து வெந்து வரணும். அப்படியே கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றினால ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் இதை சிம்லேயே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க தெரியுதா? ஃபைனல் டச்சிங்க்கு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த ரெசிபி அவ்வளோதான். இந்த சிக்கன் ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.